செய்தி கப்பாலில் இந்து தமிழ் திசையில் வந்திருக்கக்கூடிய தலையங்கத்தை தான் எடுத்திருக்கிறோம். இந்த தலையங்கத்தினுடைய சாராம்சம் இயற்கை பேரிடர்கள் காலத்தின் தேவை. இந்த தலைப்பில் தான் இந்த தலையங்கத்தை எழுதியிருக்கிறார்கள். சமீபத்தில் ஆந்திரா தெலுங்கானாவில் கடும் வெள்ளம், இந்த மழையில் 30 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இது வேதனை அளிப்பதாக உள்ளது அப்படின்னு தலையங்கம் சொல்கிறாங்க. தேசிய பேரிடராக அறிவிக்க 2 மாநில முதல்வர்களும் கோரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. மத்திய அரசு என்ன செய்ய போகிறது அப்படின்னு பொறுத்து பார்க்கணும். ஏன்னா இதற்கு முன்பாக தமிழகம்லாம் இந்த கோரிக்கையை விடுத்திருந்தாங்க. இப்போ பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த அதிக சேதங்களுக்கு காரணம் ஆக்கிரமிப்பு, நீர்வழி தடத்தை ஆக்கிரமிச்சது தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விஜயவாடா புடமேறு ஆற்றில் எல்லாம் ஆக்கிரமிப்பு இருந்ததாக துணை முதல்வரே ஒத்துக்கொண்டு பேசியிருக்கிறார். அதையும் தலையங்கத்தில் சுட்டி காட்டுறாங்க. அதிக வெப்பம், அதிக மழை, அதுதான் இனி யதார்த்தமாக இருக்க போகிறது அப்படின்னு தலையங்கத்தில் சொல்கிறாங்க. அப்போ அசாதாரணமான பேரிடர்களிலிருந்து பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை. இப்போ வரலாறு காணாத மழை வெள்ளம் அப்படிலாம் சொல்லிட முடியாது. கட்டமைப்புகளை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. நகரமயமாதல், காடுகள் அழிப்பு, இதெல்லாம் தான் இந்த சிக்கலுக்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பெரிய வெள்ளச்சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது. தண்ணி எல்லாம் தேங்கி இருக்கு. இப்ப தொற்று நோய் பரவல் இருக்கும், அதுல அரசு கவனம் செலுத்தணும் அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியா இந்த தலையங்கம் எங்க சொல்லக்கூடிய கருத்து முடிக்கிறாங்க அப்படின்னா, இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்வதற்கு நம்ம ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும், அதற்கான தேவை இருக்கிறது அப்படின்றதான் இந்த தலையங்கத்தினுடைய முக்கியமான கருத்தாக இருக்கிறது. அதைத்தான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்தேன்.